ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோழிக்கூட்டில் கொஞ்சம் பேட்ச் ஒர்க் இருந்தது. பேட்ச் ஒர்க்கை நம்மளே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சிமெண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சின்ன வயசில் கொத்தனாரெலாம் சிமெண்ட்டு குழைக்கிறத பார்த்து கற்றுக்கிட்ட அறிவை வச்சு சிமெண்ட்டு குழைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் பேட்ச் ஒர்க். என்ன இருக்கா இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலி புடவு. எலி அண்டர் கிரவுண்டோட தொலைச்சி முட்டையை களாண்டுட்டு போயிடுது. அதனால அதுக்கு சப்வே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற இடம் எல்லாத்தையும் சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாத்தையும் உடச்சிட்டு அதில் இப்போ மேலே சிமெண்ட் போட போகிறோம். நம்ம கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தள்ளி நிற்கிது எல்லாம் இதை போட்டு சிமெண்ட்டு போட்டு சீல் பண்ணி வைக்க போகிறோம். மத்தியான நேரம் ஆச்சு நான் ஒன்று மிச்சம் எல்லாம் ஆனால் அடைச்சி போட்டிருக்கு. அதனால் பார்த்து நம்ம அடைச்சி போட்டுருவோம். ப்ரிப்பரேஷன்லாம் சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்குறேன் அங்கே. இது பார்த்திங்கன்னா நம்ம 3:1 ரேஷியோவில் சிமெண்ட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சிவில் இன்ஜினியரிங் படித்த யாராவோ இல்லைனா கொத்தனார் யாராவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இது மிக்சிங் ரேஷியோ கரெக்ட் தானா என்ன அப்படின்ட்டு. வாங்க நம்ம இதை தட்டிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வடகிழக்கு மூலையில் இருக்கிற பேட்ச் ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிமெண்ட்டை இப்படி தூக்கி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிமெண்ட்டை போட்டு இப்படி மட்டம் பண்ண வேண்டியதுதான். இருக்கா இப்படி சிமெண்ட்டை தூக்கி போட்டு மட்டம் பண்ண வேண்டியது தான் வேலை. பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து எல்லா பேட்ச்லேயும் போடணும். அநேகமாக என்ன இருக்குது அந்த சைடு இருக்குது. அநேகமாக நம்ம பைத்தியிருக்க சிமெண்ட்டு கொஞ்சம் பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ தேவைப்பட்டால் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது 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 இந்த சைடும் க்ளீன் பண்ணி இந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் முடித்து கூடையும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணி வச்சா இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா புறா கோழிக்குள்ளே வேஸ்ட்டெல்லாம் நம்ம ஒரு காம்போஸ்ட் பெட்டு பண்ணியிருக்கேன். நான் வெர்மி காம்போஸ்ட் பெட்டு அதுக்குள்ளே எப்படி டீகம்போஸ் ஆகுதா என்னன்னு பார்க்குறதுக்கு நான் இருக்கா. இதுதான் அந்த காம்போஸ்ட் பெட்டு. இதுக்குள்ளே ஃபுல்லாக மண் மோஸ்ட்டாக இதுக்குள்ளே கோழி புறாக்குள்ளே வேஸ்ட்டு தான் போட்டிருக்கேன். ஏன்னா கோழி புறாக்குள்ளே வேஸ்ட்டு நம்ம டேரெக்டாக செடிக்கு போட்டோம் அப்படின்னா அது டைஜஸ்ட் ஆகாது. டைஜஸ்ட் ஆகாதுங்கிறதும் டீகம்போஸ் ஆக நாளாகும். இன்னொன்று செடிக்கு சூடு அந்த இது. அதனால் இதில் போட்டு ஃபஸ்ட்டு மண்புழு வச்சு டைஜஸ்ட் பண்ணி நல்லா காம்போஸ்ட் ஆக்கிட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மத்தியானம் ஆச்சு. நான் இருக்குது நம்ம புறா எல்லாம் கிடக்கு. திறந்து விட்டா எல்லோரும் ஜம்முனி ஒரு குளியல் போடுவாங்க. அதான் திறந்து விட்டு ஒரு குளியலுக்கு ரெடி பண்ணும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி தண்ணி வைப்போம், குளிக்கும் பார்ப்போம் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா இடத்துல நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி வச்சுருக்கேன் நான் 2 டப்பில். எல்லாம் உள்ள கிடக்கு. இனி கொஞ்சம் கூப்பிட்டு பொரிக்கடலை போட்டுட்டு அதுக்கப்புறம் அது குளிக்கும் பார்ப்போம் அப்படின்னு. நான் இருக்கா பொறிக்கடலை கையில் இது கையில் சாப்பிடும் தசையோட. வாழை மானத்தை வாங்காது. இல்லை நான் வச்சிருக்கோம்ல, இல்லை சாப்பிடுவா. இல்லை யோசிக்க இருக்கா சாப்பிடுது. மிச்சம் உள்ளதெல்லாம் என்ன அன்றைக்கி வரோம் நீ ஒவ்வொன்றா.
பார்த்தீங்கன்னா இப்போது எதுவும் குளிக்காமல் எல்லாம் பொரியல்லே சாப்பிட்டுட்டு நான் உள்ளே போய் கிடக்குதில்ல சரிதா. இன்னும் எல்லோரும் பொரிகடலையும் தின்னு முடிச்சுட்டு எல்லாம் உள்ளே போய் செட் ஆகிட்டாவ என்னன்னு தெரில. நான் ஒன்று ஜோடி எடுக்க இது பண்ணிகிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்குள்ள வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.